காவல்துறையினர் கைது செய்யப்படுவதற்கு முன்பு வினோஜ் பி செல்வம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த நிகழ்வை பார்க்கலாம். இந்த பாசிசம் என்பது தெளிவாக தெரிகிறது. ஜனநாயக முறையில் போராடுவதற்கு அனுமதி இல்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். கருத்துக்களை தெரிவிக்க எதிர்கட்சிகளுக்கு நீங்க அனுமதி கொடுக்க வேண்டும். அது ஜனநாயகத்தோட அழகு. அது இல்லாத ஒரு சூழ்நிலை என்று தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. நீங்க மனவெளியான விஷயம். எல்லாருமே காலைல வீட்டுல 2 மணி 3 மணி சொல்லி பல நிர்வாகிகள் இன்று காலை முதல் காவல்துறை தொடர்ச்சியாக கைது செய்து வருகிறார்கள். ஆனால் இந்த கைதுகளினால் தோண்டு விடாமல் தொடர்ச்சியாக பாஜக என்கிற இயக்கம் ரத்தத்தில் மேலும் உருவான இயக்கம் நிச்சயமாக எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? அனுமதி என்பதை கிடையாது. எல்லாத்தையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு சொல்லியிருக்காங்க. பிரிவென்டிவ் அரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் பேசியிருக்கோம். எல்லாரும் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு அனுமதி கொடுங்க செய்யணும். இல்லை ப்ரொடெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நாங்கள் காவல்துறையை மீறி செயல்படுத்துவதற்கு ரவுடி ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக இருந்தாலும் நாங்கள் தோண்டு வருவோம். நாளை மறுநாள் டெய்லி இருக்கணும். 1 வருஷ காலம் இருக்குது. 1 வருஷ காலம் இது நிச்சயமாக மக்கள் மத்தியிலே இந்த உண்மையை உறக்க சொல்வது எங்களுக்கு கடமையாக இருக்கும்.